நம்ம சென்ற வாரம் மெய்வழி மாசிலானந்தர் செங்குட்டைக்காடு அவங்களுடைய ஒரு அற்புத சரிதம். தெய்வம் அவர்கள் அவங்க லைஃப்ல நிகழ்த்தின ஒரு மாபெரும் ஒரு தவத்தை போட்டு அவங்க நிகழ்த்தின ஒரு பெரும் தேவரகசிய செயல். ஒரு ஆபத்துல எப்படி காப்பாத்தினாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது, அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நாம யாருடைய சரிதம் பார்க்க போறோம்? ஆதியே துணை மெய்வழி ஜெய மதுர அனந்தர், அங்கத்தினர் எண் 2215. அவங்க தெய்வ தோத்திரம் பண்ணி தொடங்கியிருக்காங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்க்கரசே காமியில் தொன்மறை புகழும் தேவே, அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞானவாழ்வே மார்கணன் நாதா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருகீதை. நின்னருள் நின்னருளாம் கதியன்றி நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். ஸ்ரீ தேசிக பிரபன். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எண்தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாளுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டில் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றே. திருவாசகம். இளமையிலேயே ஞான வேட்கை. அடியன் பிறந்தது ஜனவரி 1940 எனது சொந்த ஊர் வட ஆற்காடு மாவட்டம் குடியாத்தம். பெற்றோர் சின்னசாமி செட்டி, கௌரி அம்மா. அவங்க தற்போது மெய்வழி கௌரி அம்மா. எனக்கு எனது பெற்றோரிட்ட பெயர் நாராயணசாமி. எனது தூளத்தாயார் ஆச்சார அனுஷ்டானங்கள் பற்றுடையவர். இறை வழிபாட்டிலும் ஆலய கைங்கரியத்திலும் ஈடுபாட்டுடையவர். குடியாத்தம் கருப்புலீஸ்வரர் ஆலயம், ராமாஞ்சநேயர் ஆலய வழிபாட்டில் சிறப்பாக பங்கு கொண்டவர். எனது பள்ளி பருவத்திலேயே மேற்படி ஆலயங்களில் ஆண்டுதோறும் திருவிழாக்களில் நடைபெற்ற சமய சார்புடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதில் எனக்கு ஆர்வம் அதிகம். மேற்படி ராமாஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற பகவத்கீதை பிரசங்கம் காட்சி எனது ஞான வேட்கையை தூண்டியது. அதில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான பகவத்கீதை மனப்பாட போட்டியில் பங்கு கொண்டு பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம், அதாவது சாங்கிய யோகம் 72 ஸ்லோகங்கள் முழுவதையும் மனப்பாடமாக ஒப்பித்து பகவத்கீதை நூலை பரிசாக பெற்றேன். இதில் உண்மை என்னவென்றால், என் தாய்மொழி தெலுங்கு. பள்ளி முதல் வகுப்பில் இருந்து கல்லூரி இறுதி வகுப்பு வரை தெலுங்கு மொழியை 2ஆம் மொழியாக படித்து தேர்ச்சி பெற்றேன். தமிழை பொறுத்தவரை இறையருளால் சுயமாகவே படித்து தேர்ச்சி பெற்றேன். பொருளறியாமல் பகவத்கீதையை பாராயணம் செய்த நான் பின்னர் என் வாழ்வில் சாட்சாத் சர்வஜ கண்ணபிரானிடத்திலேயே விஜயகாண்டீபருக்கு அருளப்பெற்ற விஸ்வரூப தரிசனியை பெறுவேன் என்று கனவிலும் நினைத்ததில்லை. எல்லாம் குரு அருள், ஈசன் திருவருள். அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனருளை பெரும் பேறு பெற்றேன். எல்லாம் ஆண்டவர்கள் தயவு. மெய்வழிச்சாலைக்கு பயணம். நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் BA பட்டம் படித்து முடித்து 1960ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பட்டமும் பெற்று வேலூர் வேங்கடவன் உயர்நிலைப் பள்ளியில் BT ஆசிரியராக பணியாற்றி வரும் காலை மெய்வழி வேதமுனி ஆனந்தர் தனது முன்னாள் பள்ளி தோழமை ஆசிரியரும் எனது நண்பருமான சுப்பிரமணிக்கு, அதாவது தற்போது மெய்வழி காந்தமுனி ஆனந்தர் அவரு, தான் வந்தவாசியில் இருந்து மாற்றலாகி புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் காவேரி நகர் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட செய்தியினை தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார். அதில் தான் மெய்வழிச்சாலையிலிருந்து தினமும் காவேரி நகர் பள்ளிக்கு செல்வதாக அறிவித்து எங்களை ஒருமுறை மெய்வழிச்சாலைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். எனக்கோ நண்பர் சுப்பிரமணிக்கோ மெய்வழி சாலை ஆண்டவர்களை பற்றியோ மெய்வழிச்சாலையை பற்றியோ ஒரு செய்தியும் அப்போது தெரியாது. நானும் நண்பரும் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சுற்றுலா பயணம் செல்வது போல் திருச்சிக்கு வேலூரிலிருந்து பஸ் பயணம் செய்தோம். அங்கிருந்து நேரே புதுக்கோட்டைக்கு பேருந்தில் சென்றோம். அங்கு விசாரித்ததில் காவேரி நகர் கீரனூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் உள்ள சிற்றூர் என தெரிந்தது. பிற்பகல் உணவை முடித்துக்கொண்டு
காவேரி நகர் செல்ல புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஜட்கா குதிரை வண்டியில் பயணம் செய்தோம். வழியில் அக்குதிரை மிரண்டு எங்களை வண்டியோடு கீழே சாய்த்தது. தெய்வாதீனமாக சிறு சிராய்ப்புடன் தப்பி மீண்டும் புதுக்கோட்டையிலிருந்து காவேரி நகர் சென்று அடைந்தோம். அப்போது மாலை 5 மணி. காவேரி நகர் பள்ளி வேலை முடிந்து மெய்வடி வேதமுனி அனந்தர், அதாவது அவர் பேரு அனந்தசேனம் நாயுடு, அவர் சைக்கிளில் சாலைக்கு சென்று விட்டதாக தகவல் கிடைத்தது. எங்களுக்கோ சாலைக்கு வழி தெரியாது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நிற்கையில் சாலைக்கு வழிகாட்ட ஒரு ஆள் முன் வந்தார். கூத்தனிப்பட்டி கிராமத்து ஆள். எங்கள் பெட்டி உடைமைகளை எடுத்துக்கொண்டு கால்நடையாக மாலை சுமார் 6 மணிக்கு காட்டுப்பாதை வழியாக கூத்தனிப்பட்டி கிராமம் வந்து சேர்ந்தோம். இருள் சூழும் நேரம். கூத்தனிப்பட்டி கிராமத்தில் சாலை முகையதீன், அதாவது தற்போது மெய்வழி மணிச்சுடர் அனந்தர், பத்ராவதி பிறவியில் அவர்களின் கடை ஒன்று இருந்தது. அவர் எங்கள் கதையை கேட்டு எங்களுடன் வந்து எங்களை சாலையில் சேர்ப்பித்தார். நாங்கள் சாலை எல்லையை அடைந்த போது மாலை வணக்கம் முடிந்த நேரம். மெய்வழி வேதமுனி அனந்தர் ஆலயத்திலிருந்து வந்து எங்களை தனது விடுதிக்கு அழைத்து சென்றார். அங்கு இரவு பசிப்பாடு மெய்வழி தவச்சீர் அனந்தர் விடுதியில் முடித்தோம். இரவு முழுவதும் ஆண்டவர்களின் வரலாற்றை பற்றி வைகறை 4 மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம். மறுநாள் காலை 7 மணி வணக்கத்திற்கு பிறகு எங்களை மெய்வழி வேதமுனி அனந்தர் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். அப்போது ஆலயத்தில் ஆண்டவர்கள் ஆசனத்தில் வீற்றிருந்தார்கள். மூத்த பெரியவர்கள் மெய்வழி பிரவாநேரி அனந்தர், அதாவது மெய்வழி செல்வராஜ் அனந்தர், மெய்வழி பாபாஜி அனந்தரின் தூள தந்தையார், அப்புறம் மெய்வழி திருநேத்திரனந்தர், அதாவது மெய்வழி செந்திலினி அனந்தரின் தூள தந்தையார், அப்புறம் மெய்வழி கவிச்சொல் அனந்தர், அதாவது மெய்வழி சபையின் குபேர மந்திரி அவர். அதுக்கப்புறம் மெய்வழி பிரகாசக்கோடி அனந்தர், மெய்வழி விஸ்வநாத ஐயர், ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அப்புறம் மெய்வழி கலைமகா ஆனந்தர், மெய்வழி சபையின் முதன்மை காரியதரிசி அவர், மெய்வழி நட்சத்திரானந்தர், மெய்வழி சபையின் காரியதரிசி, அப்புறம் ஆண்டவர்களின் சிற்றப்பா பிள்ளை மெய்வழி குலமான் அனந்தர் சச்சா, அப்புறம் டாக்டர் மெய்வழி சண்டிகேஸ்வர் அனந்தர், ஈரோடு டாக்டர் மெய்வழி பானு ஆனந்தர் அந்தரின் தந்தை, அப்புறம் மெய்வழி ரத்ன சபாபதி ஆனந்தர், மெய்வழி வல்லப ஆனந்தர் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். இங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு பெரிய கிளியரான லிஸ்டை கொடுத்திருக்காங்க. பழம் தாம்பாளத்தை ஆண்டவர்களின் முன் சமர்ப்பித்துவிட்டு சாஷ்டாங்கமாக இருவரும் வணங்கி எழுந்து சந்நிதியில் நின்றோம். மெய்வழி வேதமுனி அனந்தர் நாங்கள் இருவரும் வேலூரிலிருந்து வந்த பட்டதாரி ஆசிரியர்கள் என்று ஆண்டவர்களிடம் அறிமுகம் செய்தார். ஆண்டவர்கள் எங்களை பற்றிய விவரங்களை கனிவுடன் கேட்டு எங்களை சந்நிதியில் அமரச் செய்தார்கள். பின்னர் என்னை பார்த்து, நீ என்ன மதம் என்று வினவினார்கள். நான் தயக்கமின்றி நான் இந்து மதம் என்று விடை சொன்னேன். அதற்கு ஆண்டவர்கள், அது என்ன இந்து மதம்? சைவ மதம், வைஷ்ணவ மதம் என்று உள்ளன. சிவனை வழிபடுவோர் சைவர், மகாவிஷ்ணுவை வழிபடுவோர் வைணவர். ஆனால் இந்து என்ற தெய்வம் உள்ளதா என்று வினவினார்கள். பதில் சொல்லத் தெரியாது விழித்தேன். பிறகு எங்களை பார்த்து, மதம் என்ற ஒன்று எதற்காக உள்ளது என்ற வினாவினை எழுப்பினார்கள். அதற்கு நான் இறைவனை வழிபட என்று பொதுவாக விடை பகிர்ந்தேன். அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்ற ஆண்டவர்களின் வினாவுக்கு பதில் சொல்லத் தெரியாமல் விழித்தேன். ஒவ்வொருவருக்கும் தம் தம் மதத்தின் மீது உயிரினுக்கும் மேலான பிடிப்பு உள்ளதே, அது எதனால் என்று என்ற ஆண்டவர்களின் வினாவிற்கும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தோம். மெய்வழி வேதமுனி அனந்தரை பார்த்து ஆண்டவர்கள், என்னடா பெரிய படிப்பெல்லாம் படித்த வாத்தியார்கள் என்று கேள்வி கேட்டால் ஒன்றும் பதிலே காணோமே என்று அருளினார்கள். பின்னர் நான் என் பள்ளி கல்லூரி படிப்பு முழுதும் தெலுங்கில் படித்து தேர்ச்சி பெற்றமையாலும் தமிழை சுயமாக பயின்றது குறித்தும் ஆண்டவர்களிடம் தெரிவிக்க பெற்ற போது என்னை பார்த்து ஆலயத்தில் இருந்த பகுதாது மாமணிகளின் வாசக பலகையை சுட்டி இதனை படி என்று அருளினார்கள். மெய் வணக்கத்திற்கு உதவாத நீ பெற்றிருக்கும் ஞானம் உன்னை பாச நரக அவஸ்தைக்கே கூட்டிச் செல்லும். மெய் வணக்கத்தோடு இணைந்த நீ பெற்றிருக்கும் புனித ஞானம்தான் உன்னை மோட்ச சாம்ராஜ்யமான 4ஆம் பதத்திற்கு இழுத்துச் செல்லும் என்ற கௌதுல் ஆலம் அவர்களின் திருவசனத்தை நான் உரக்க வாசிக்க கேட்டு புன்னகை பூத்தார்கள். அது நேரம் அவர்கள் சுமார் 2 மணி நேரம் பேசி அருளினார்கள். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்ற திருவாசக பாடலை பாடி தோத்தரித்தேன். அது கேட்ட ஆண்டவர்கள், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்றது செத்து செத்து பிறப்பதல்ல, இப்பிறப்பிலேயே ஒரு பருவம் முடிந்து அதன் சுவடே இல்லாமல் அறவே மாறி இன்னொரு பருவம் அதற்கும் மேம்பட்டதாக விளைவதையே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் என்று அறிவித்தார்கள். பின்னர் நாங்கள் இருவரும் சந்நிதியில் எழுந்து நின்று, ஆண்டவர்களே,
எங்களை சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தோம். அதற்கு ஆண்டவர்கள், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். எனக்கு அப்போது வயது 24. இல்லை என்று சொன்னவுடன், உங்களை எப்படி நம்புவது என்றார்கள். ஆண்டவரிடம் விரைவில் திருமணம் செய்து கொள்வோம் என பதில் சொன்னோம். பின்னர் எங்களை பார்த்து ஆண்டவர்கள் பெருங்கருணையோடு, நீங்கள் இருவரும் ராஜகம்பீரத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என உத்தரவு கொடுத்தார்கள். சரிங்க, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ராஜகம்பீரம் நிகழ்ச்சியில் எங்க இருந்ததா? இங்க பேசிட்டு இங்க இல்ல. ஆமா, இங்க இருந்து ராஜகம்பீரத்துக்கு திரும்பி போறாரு. இல்லப்பா, சொல்றேன், நான் முடிச்சுட்டு வந்து. எங்க அப்பா நிறைய கேள்வி கேட்கறாங்க. சரி, நம்ம தோத்திரம் பண்ணி நிறைவு பண்ணிக்கலாங்க. புகழும் தீரு கையிலை போல திகழும் பரம்பரையிலது தேவே ஒரு சன்மார்க்க நிலை மேரே அகிலம் விழை தருமவதாரா ஜீவதி சிம்மாசன ஊடாளா மாவதி மந்திராலயன ரூபா திபதி சங்கார நதிடாளா முபதி விளங்க வரும் முத்தே நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. மீண்டும் சந்திப்போம். வரும்போது சந்திப்போம். நமஸ்காரம்.